ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் பப்பாளி பழ அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. வாயில் வச்சோடனே கரையக்கூடிய அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு அல்வா. பாருங்கள், பார்த்தோன்னே அதோட டெக்ஸ்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் எந்தவித ஃபுட் கலரும் சேர்க்கலை, பழத்தோட ஒரிஜினல் கலர். அல்வா செய்கிறதுக்கு 2 பப்பாளி பழம் எடுத்திருக்கேன். இதை ஃபுல்லாகவே நம்ம தோல் சீவிட்டு இதில் உள்ள சீடு எடுத்துட்டு பழத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பழத்தையுமே அது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பழத்தை கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு பவுல் வந்திருக்கு பழம் பாருங்கள். இந்த பழத்தை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். தண்ணி எதுவுமே சேர்க்காமல், சக்கரைலாம் சேர்த்துக்காமல் வெறும் பழத்தை மட்டுமே அரைச்சி எடுக்க போகிறோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா பழத்தையுமே உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பழத்தோட கலரே பாருங்கள், நல்ல ஒரு ஆரஞ்சு கலராக வந்திருக்கு. இது நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக அல்வாவுக்கு தேவையான பாதாம் முந்திரியெல்லாம் நம்ம வறுக்க போகிறோம். சின்னதாக ஒரு பேன் வச்சுட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் அளவு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதும் இதில் வச்சுருக்கிற முந்திரி, கொஞ்சமாக பாதாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா செவக்க வறுந்ததும், வறுத்ததுக்கப்புறமா இதை நம்ம ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து ஆற விட்டு எடுத்து வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு வருங்க, இல்லைனா தீஞ்சு போயிடும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம அல்வா செய்யறதுக்கான பேன் வச்சிடலாம். பேன் வச்சுட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதும் இதில் 2 ஸ்பூன் அளவு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். மொத்தம் 100 கிராம் அளவு நெய் எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். நெய் சேர்த்தாச்சு. நெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பப்பாளி பழ இந்த பேஸ்ட்டை இதில் சேர்க்க போகிறோம். அரைச்சி விழுத சேர்த்துட்டு அடுப்பை பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம். நல்லா தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. 5லேருந்து 8 நிமிஷம் ஆகும். இந்த தண்ணிலாம் பார்த்திங்கன்னா நல்லா இழுத்துட்டு பப்பாளி பழம் நல்லா வெந்துடும். உங்களுக்கு பார்த்துட்டே இருங்க, நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நம்ம கரண்டி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே அந்த பதம் வர்றது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ புரியும். அதனால தான் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் பாருங்கள். இப்போதைக்கு நல்லா அந்த தண்ணி ஃபுல்லாக இழுத்துட்டு பழம் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த அரைச்ச விழுது பார்த்திங்கன்னா அரை கப் அளவு வந்தது. நான் 5 ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை கரெக்டான அளவு. ரொம்ப சர்க்கரை அதிகமாக இருந்தாலும் நம்மளால் சாப்பிட முடியாது. ஏன்னா ஏற்கனவே பப்பாளி பழமும் தித்திப்பாக இருக்கும். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சர்க்கரை சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா திரும்பவும் இலகி வர மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கெட்டியாச்சு இல்லைங்களா, இப்போ கொஞ்சம் இலகி வரும். திரும்பவும் இது இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் கெட்டியாக ஆரம்பிச்சிடும். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், நல்லா இலகிடுச்சு அல்வா. நல்லா கரண்டி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அல்வாவோட ஃப்ளேவருக்காக நம்ம ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கிறோங்க. உப்பு சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த அல்வா டேஸ்ட் நல்லா வரும். உப்பு எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை சேர்த்துட்டு லைட்டாக உப்பு சேர்க்கணுங்க, நிறைய உப்பு சேர்த்துறாதீங்க. ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போதும். எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 5 ஏலக்காய் எடுத்து இடித்து வச்சுருக்கேன். இந்த ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுத்ததாக நெய் சேர்த்துக்கலாம். மீதி இருக்கிற அந்த 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அல்வா பக்குவமாக வரும்போது பார்த்திங்கன்னா இந்த நெய்யெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வரும். அதுதான் அல்வாவுடைய சரியான பக்குவங்க. இப்போவே நம்மளுக்கு நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள், கலர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பக்குவம் வர ஆரம்பிக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
நம்ம கரண்டியில் அப்படி இருக்கும்போது அல்வா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். நான் கடைசியாக காமிக்கிறேன் பாருங்கள். இன்னொரு 5 நிமிஷத்தில் அல்வா ரெடி ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முடிய போகிற நேரத்தில் கைவிடாமல் கொஞ்சம் கலந்துகிட்டே இருங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிற முந்திரி பாதாம்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நட்ஸ் எல்லாம் அல்வாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், அல்வா கலரும் போதே அந்த டெக்ஸ்சர்ஸாக வந்திருக்கு பாருங்கள். அல்வா ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம அல்வாவை எந்த பாத்திரத்தில் வைக்கணுமோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. அடுத்ததான் இன்னும் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவு தாங்க நெய் வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறதுனால அல்வாவோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா சூப்பராக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா சுருள வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்ம ஊற்றின நெய் எல்லாமே நல்லா மேலே பிரிஞ்சிட்டு வந்துருச்சு. கலருமே கடைசியாக நல்லா சட்டுன்னு சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டலை. அந்த நெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துட்டுருக்கு பாருங்கள். நம்மளுடைய அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெய் தடவி வச்ச அந்த பாத்திரத்தில் ஊற்றி ஆற விட்டுடலாம். நம்மளுடைய பப்பாளி பழ அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம நெய் தடவின பிளேட்டில் மாற்றிடலாம். மாற்றிட்டு நல்லா ஒரு 1 மணி நேரம் ஆற விட்டுருங்க. அப்போ தான் அல்வா செட் ஆகிட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம மீதி வச்சுருக்க நட்ஸை சேர்த்துடலாம். பாதாம் முந்திரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஆற விட்டுடலாம். பாருங்கள், நம்மளுடைய அல்வா சூப்பராக செட் ஆகிடுச்சு. 1 மணி நேரம் ஆகிடுச்சு. பவுலுக்கு மாற்றிருக்கேன் அழகாக ஷேப்பாக வரணுன்றதுக்காக. இதே மாதிரி பப்பாளி பழ அல்வா நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பப்பாளி பழம் சாப்பிடாத குழந்தைங்களும் இந்த அல்வாவை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.